அது சரியா ஏப்ரல் 6, 2017 சத்தீஸ்கர் மாநிலம் கவர்தா மாவட்டத்துல ராம்நகர் பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற பொதுமக்கள் பரபரப்பா தங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்ச காலை தருணம் அது. சூரியனுடைய வெளிச்சமும் சூரியனுடைய உக்கிரமும் கொஞ்சம் அதிகமாக தான் அந்த நாள்ல இருந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த நேரத்துல அந்த ஏரியாவே பரபரப்பா இருக்கு. ஸ்கூல் போறவங்க, காலேஜ் போறவங்க, ஆபீஸ் போறவங்கன்னு அந்த ஏரியா முழுக்க வாகனங்களுடைய சத்தமும் குழந்தைகள் செல்லக்கூடிய பஸ் வேனுடைய சத்தமும் அதிகமா கேட்டுக்கிட்டு இருந்த சமயம் அது. இந்த ராம்நகரில் தான் அதே ஏரியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 2 டாக்டர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டாக்டருடைய வீடு இந்த ராம்நகரில் தான் இருக்கு. அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்களும் இந்த நாள் நல்ல நாளாக தான் அமைய போகுதுன்னு ஆவலா தங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கும் போது தான் ஏதோ ஒரு துர்நாற்றம் பயங்கரமாக அவங்களுடைய மூக்கை தொலைக்க ஆரம்பிக்குது. என்னடா அது எப்போதும் இல்லாத ஒரு வித்தியாசமான துர்நாற்றமாக இருக்கே, ஏதாவது நாய் பூனை செத்து போயிடுச்சா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட தான் வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்குறாங்க. அன்னைக்கு அந்த டாக்டர் வீட்டுக்கு மட்டும் இல்லாம அந்த டாக்டர் வீட்டு வழியா போறவங்களுக்கு கூட அந்த மாதிரியான ஒரு துர்நாற்றம் வீசி இருக்கு. அந்த துர்நாற்றத்தை பார்த்துட்டு ஏன் இந்த இடத்துல இப்படி நாறுது, ஏதாவது நாய் இறந்து போயிடுச்சா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே போறாங்க. ஆனா நேரம் ஆக ஆக அந்த ஸ்மெல்லோடைய ஹெவினஸ் ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. இதனால அக்கம் பக்கத்துல இருந்தவங்களுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அந்த டாக்டருடைய வீட்டு மேல எழ ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் அந்த டாக்டர்ஸ் 2 பேரும் எந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து சில ஸ்டாஃப் அந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த அந்த ஸ்டாஃபுமே என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 3 நாட்களை இவங்க வேலைக்கு வரல அப்படின்னும் எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. கால் பண்ணாலும் மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதனால ஒரு 8 பார்த்துட்டு போயிடலான்னு தான் வந்தோம் அப்படின்ற மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தவங்க அக்கம் பக்கத்துல இருந்த ஆட்கள் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. இதை கேட்டதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. இதனால கொஞ்சம் கூட வெயிட் பண்ணாம இமிடியேட்டா பக்கத்துல இருக்கிற கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்கறாங்க. கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கொஞ்ச நேரத்திலே சம்பவ இடத்துக்கு வராங்க. இமிடியேட்டா அந்த வீட்டோடைய கேட்டை திறந்துட்டு உள்ள போகும்போது அந்த வீட்டுல இருந்து தான் துர்நாற்றத்தோடைய வீரியம் அதிகமாகிக்கிட்டே போறத உணர்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய வாசல் கிட்ட வந்து பார்க்கும்போது அந்த வீட்டோடைய ஏசி, டிவி, ஃபேன் அப்படின்னு எல்லா எலக்ட்ரிக்கல் ஜாமானுமே ஆன் பண்ணப்பட்ட நிலையில தான் இருக்கு. இதனால ஒரு சந்தேகத்தோட தான் போலீஸ் ஆபீசருமே அந்த டோரை திறந்திருக்காங்க. திறந்து உள்ள போய் பார்க்கும்போது வெளியில அடிச்ச கொடூரமான துர்நாற்றத்தை விட வீட்டுக்குள்ள இன்னும் அதிகமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எங்க இருந்து இந்த துர்நாற்றம் வருது அப்படின்னு அந்த துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இந்த ஆபீசர் போறாங்க. அப்படி அவங்க இறுதியா போன இடம்னா அந்த வீட்டுல இருந்த ஒரு முற்றம். அந்த முற்றத்தோடைய கதவை திறந்துட்டு வெளியில பார்க்கும்போது தான் கொடூரமான ரத்த காயத்தோடையும் முகம் கருப்படைஞ்ச நிலையில ஆல்மோஸ்ட் டீகம்போஸ் ஆக போற நிலையில அந்த 2 மருத்துவர்களுடைய சடலத்தை போலீஸ் ஆபீசர் அங்க பாக்குறாங்க. மிரண்டு போன கோட்வாலி போலீஸ் ஆபீசர் இமிடியேட்டா தங்களுடைய ஹையர் ஆபீசருக்கு இந்த தகவலை கொடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் ஆபீசர், மெடிக்கல் டீம், அதே சமயம் போட்டோகிராஃபர்னு எல்லாருமே பரபரப்பா அந்த இடத்துக்கு வரவழைக்கப்படுறாங்க. சுத்து வட்டாரம் முழுக்க இந்த செய்தி வேக வேகமா பரவ ஆரம்பிக்குது. அக்கம் பக்கத்துல தங்கியிருந்தவங்களுக்குலாம் அது பெரிய ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்த அந்த இடத்துல இருந்து ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டே வரும்போது தான் கில்லர் பக்காவா இந்த 2 மருத்துவர்களையும் அந்த வீட்டுக்குள்ளேயே கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில இருக்கிற அந்த முத்தத்துல இழுத்து போட்டுட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிருக்கான் அப்படின்னும் அப்படி தடயங்களை அழிச்சதற்கான மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் ஆபீசர் பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டுல இருந்து எந்த ஒரு டிஎன்ஏவோ எந்த ஒரு ஃபுட் பிரிண்டோ ஃபிங்கர் பிரிண்டோ எதுவுமே ஃபாரன்சிக் டீமுக்கு கிடைக்கவே இல்லை. சயின்டிஃபிக்கா எந்த ஒரு எவிடன்ஸுமே அன்னைக்கு போலீஸ் ஆஃபீஸரால் கலெக்ட் பண்ணவே முடியல. சடலத்தை பார்க்கும்போது இறந்து போய் 2-3 நாட்கள் கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இன்னொரு பக்கம் அந்த மாவட்டத்தோடைய எஸ்பி பிரஸ் மீட்ல சீக்கிரமாவே இந்த கில்லரை கண்டுபிடிச்சிருவோம், எங்களுக்கு சில எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்திருக்காரு. ஆனா அன்னைக்கு பேட்டி கொடுத்த அந்த எஸ்பிக்கு இந்த கேஸ் நம்மள பல வருஷம் தூங்க விடாம செய்ய போகுதுங்கிறது அன்னைக்கு தெரியாமலே இருந்திருக்கு. அப்படி அந்த வீட்டில் இறந்து கிடந்த மருத்துவர்கள் யாரா இருக்கும், அவங்களுடைய வீட்டில் அப்படி என்னதான் நடந்துச்சு, எதனால கில்லர் பர்ஃபெக்டா எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸுமே விடாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு போகணும், போலீஸால அந்த கில்லரை கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா? சத்தீஸ்கர் மாநிலத்தில் தற்போதைக்கு பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு வர ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தியும் ஒரு பிரில்லியண்டான இன்வெஸ்டிகேஷனை பத்தியும் தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலன்னா நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதற்கட்டமா போலீஸ் ஆஃபீஸர் இறந்து போன இந்த மருத்துவர்கள் யாரு, அவங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா, அந்த வீட்டில் வேற என்னென்ன தடயங்கள்லாம் கிடைச்சது அப்படிங்கிறது தான் ஆரம்பத்தில் இருந்து இந்த விசாரணையை தொடங்கி இருந்திருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது என்னென்ன தெரிய வந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதே கவர்தா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் 54 வயதில் இருந்த டாக்டர் கணேஷ் சூரியவன்சி அப்படின்ற இந்த நபர் சோனோகிராஃபி ஸ்பெஷலிஸ்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவருடைய மனைவி தான் டாக்டர் உஷா சூரியவன்சி. இவங்களுமே அதே ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்ட் டாக்டரா இருக்காங்க. அது கூடவே மயக்க மருந்து நிபுணராகவும் இருக்காங்க. இப்படி 2 பேருமே டாக்டர்களா அரசு வேலையோட நல்ல சம்பளத்தோட தான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு ராம்நகர்ல, அதாவது கிரைம் நடந்த அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருக்காங்க. ஆனா 2 பேருமே இவங்க கூட இல்ல, வெளியூர்ல அந்த நேரத்துல தங்கி படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் அந்த வீட்டுல தங்கி இருந்தப்போ இவங்க வீட்டுக்குன்னு வேலைக்கார பெண்மணி வருவாங்க, கிளீன் பண்றதுக்காக ஒரு லேடி வருவாங்க, ஒரு டிரைவர் கூட அந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாரு. 2006ல தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஜாயின் பண்ணி இருந்திருக்காங்க. அப்பையில இருந்து எந்த பிரச்சனையுமே இல்லாம கணவன் மனைவி 2 பேருமே அந்த வீட்டுல நல்லா தான் வாழ்ந்துகிட்டு வராங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆட்கள் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே காலை நேரத்திலே கிளம்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஈவினிங் நேரத்துல தான் வருவாங்க. இதனால பெருசா அவங்க 2 பேரும் எந்தவித கான்வர்சேஷனும் யாருக்கிட்டையும் வச்சுக்க மாட்டாங்க. இப்படி இருந்த நேரத்துல தான் திடீர்னு ஏப்ரல் 4, 2017 இருந்து அவங்கள யாராலுமே பார்க்க முடியல. முக்கியமா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தவங்கன்னு யாராலுமே இந்த டாக்டரை பார்க்க முடியல. ஹாஸ்பிட்டல்ல என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவர் பர்சனலா ஏதோ சொல்லாம கொள்ளாம வேலையா வெளியில போயிட்டாரு போலன்னு நினைச்சிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரும் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, ஒருவேளை வெளியூர் போயிட்டாரு போல, அதனாலதான் இவரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஏன்னா யூஸ்வலா இந்த கணேஷ் காலை நேரத்துல எப்போதுமே வேலைக்கு போகும்போது ரெகுலரா ஆப்போசிட்ல வரக்கூடிய அந்த ஆள்கிட்ட குட் மார்னிங்கோ அப்படி இல்லைன்னா ஹாய் ஹலோ அப்படின்ற மாதிரி பேசுவாரு. ஆனா 3 நாட்களா அவரை பார்க்க முடியாததுனால தான் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் அந்த ஏரியாவில் இருந்தவங்களுக்கும் சந்தேகம் வருது. இது கூடவே இன்னொரு சந்தேகம் வருவதற்கான காரணம் என்னன்னா, அந்த வீட்டோடைய லைட்டு, டிவி, ஃபேன், ஏசின்னு எல்லாமே ஆன் செய்யப்பட்ட நிலையில இருக்கு. எதுக்காக இது எல்லாத்தையுமே ஆன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சந்தேகம் எழுந்திருக்கு. இதை தவிர ஒருவேளை அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம், நாம சரியா கவனிக்காம இருக்கலாம் அப்படின்னு கூட அக்கம் பக்கத்தினர் நினைக்கிறாங்க. ஆனாலுமே அவங்க சமைக்கிற மாதிரியோ, அவங்க பேசிக்கிற மாதிரியோ, அவங்களுடைய நடமாட்டம் இருக்கிற மாதிரியோ எந்த ஒரு அசையுமே யாராலுமே பார்க்கவே முடியல. இப்படியே அவங்களுடைய சந்தேக பார்வை 2 நாட்கள் கிட்ட நீடிச்சிருக்கு. இறுதியா ஏப்ரல் 6ஆம் தேதி அவங்க கண்ணை முழிச்சு வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்கும்போது அந்த டாக்டருடைய வீட்டுல இருந்து துர்நாற்றம் கொஞ்சம் ஹெவியா அடிச்சிருந்திருக்கு. இப்படி இவங்களுக்கு இந்த துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்த நேரத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்துமே இந்த டாக்டர்ஸை தேடி வந்திருக்காங்க. இப்ப போலீஸ் ஆபீசர் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு செக் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்படி செக் பண்ணிக்கிட்டு வரும்போது தான் அந்த வீட்டோடைய பெட்ரூம்ல இருக்கிற அலமாரியில, இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ இனிமே என்ன தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் ஹிந்தியில எழுதி இருந்திருக்கு. ஒருவேளை இதை வந்து கில்லர் எழுதியிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் எழ ஆரம்பிச்சது. ஆனா அந்த வீட்டோடைய கபோர்டை திறந்து ஒரு லெட்டரை படிச்சு பார்க்கும்போது தான் அதுலயுமே இதே மாதிரி இருந்திருக்கு. இதை தவிர அந்த கபோர்டுக்குள்ளேயே ஒரு டைரி ஒன்று இருந்திருக்கு. அந்த டைரி இறந்து போன கணேஷோடைய டைரி மாதிரி தெரியுது. அவர் அதுல கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கிற மாதிரியும், அடிக்கடி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் எழுதி இருந்திருக்காரு. அந்த லெட்டர்லயுமே இந்த கணேஷோடைய மனைவியான உஷாவும் இவர் கூட சண்டை இருக்கிற மாதிரி தான் எழுதிக்கிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயுமே சில நாட்களா சண்டைகள் நடந்திருக்கு. இந்த சண்டையினால ஒருவேளை கணேஷ் தன்னுடைய மனைவியை கொலை பண்ணிட்டு தானுமே தன்னுடைய தலையில அடிச்சுட்டு இறந்து போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் தான் போலீஸ் ஆபீசருக்கு எழ ஆரம்பிக்குது. ஆனா இறந்து போனவங்களுடைய சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகுதான் போலீஸ் ஆபீசருக்கு இதுல இருக்கிற மொத்த சந்தேகமுமே வேற ஒரு ஆள் மேல பாய ஆரம்பிக்குது. ஏன்னா இறந்து போன உஷாவுடைய தலையில எந்த மாதிரியான கொடூரமான காயங்கள்லாம் இருந்துச்சோ அதே மாதிரியான காயமும் கீறல்களும் எலும்பு முறிவுகளும் இந்த கணேஷோடைய உடம்புலையுமே காணப்பட்டிருந்திருக்கு. இதனால தான் 3வது நபர் யாரோ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு இவங்க 2 பேரையும் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கூடவே அந்த கபோர்ட்ல எழுதியிருந்தது கூட அந்த கில்லர் எழுதிட்டு போயிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் சந்தேகம் எழுது. இதை தவிர அந்த வீட்டில் இருக்கிற நகை, பணம், விலை உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு எதுவுமே காணாம போகவே இல்லை. அந்த வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாமே வச்ச இடத்துல வச்சபடியே அப்படியே தான் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 பேருமே கொலை பண்ணுவதற்கான
நோக்கம் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒரு முன்விரோதத்தால தான் இவங்க 2 பேரும் இறந்து போயிருக்கணும் அப்படிங்கிறத தான் போலீஸ் அதிகாரிகள் அங்கே கிடைச்ச எவிடன்ஸ் மூலியமா கணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு விசாரிக்கும் போது ஏப்ரல் 3ஆம் தேதி ஈவினிங் நேரத்தில் இந்த 2 பேரை பார்த்ததாகவும் அதுக்கப்புறம் ஏப்ரல் 4ஆம் தேதியில இருந்து வரல அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2 பேருமே கண்டிப்பா ஏப்ரல் 3ஆம் தேதி நைட்டு தான் யாரோ கொலை பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்ட போலீஸ் ஆஃபீஸர் அவங்களுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய பசங்க கிட்டலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது தான் கணவன் மனைவி 2 பேருக்குள்ளேயுமே அடிக்கடி சண்டைகள்லாம் நடக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட அப்பப்போ சமாதானம்லாம் படுத்தி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் தெரிய வர ஆரம்பிக்குது. அதே சமயம் இந்த உஷா சூரியவன்சி அப்படின்றவங்க அவங்க வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஜூனியர்ஸ் எல்லாம் டைரக்டா அடிச்சு இருந்திருக்காங்க. இதன் காரணமா சில நாட்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இந்த வீட்டுக்கு வரக்கூடிய வேலைக்காரி கூட இந்த டாக்டர் கணேஷ் அப்படின்றவர் பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்காரு. அதனால தான் அந்த வேலைக்காரியுமே ரொம்ப நாட்களா அந்த வீட்டுக்கு வராததுனால இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயமுமே 3 நாட்கள் கழிச்சு தான் தெரிஞ்சிருந்திருக்கு. இன்னொரு பக்கம் இவர்கிட்ட நீண்ட நாட்களுக்கு முன்னாடி ஒரு டிரைவர் வேலை பார்த்திருக்காரு. அவர்கிட்டயுமே போலீஸ் ஆஃபீஸர் விசாரணை பண்ணும்போது சந்தேகப்படுற மாதிரி எந்த ஒரு தடயமுமே யார்கிட்ட இருந்தும் கிடைக்காமலே போகுது. இப்ப போலீஸுக்கு இந்த 2 பேரையும் கொலை செஞ்சதுக்கான மோட்டிவ் என்னன்னு தெரியல. இதை தவிர சரியான காங்கிரீட் எவிடன்ஸோ டெக்னிக்கல் எவிடன்ஸோ சிசிடிவி எவிடன்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடைக்கல. இப்படி எந்த ஒரு லீட்ஸுமே இல்லாம இந்த வழக்கை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாம இந்த வழக்கை விசாரணை பண்ற போலீஸ் ஆஃபீஸர் திணற ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் ஆண்டுகள் ஆகுதே தவிர இந்த வழக்குல எந்த ஒரு தடையுமே கிடைக்காம இந்த வழக்கு ஒரு அன்சால்வ்டு கேஸா மாற ஆரம்பிக்குது. அப்படியே கட் பண்ணா 8 வருஷம் கழிச்சு 2025 இந்த கவர்தா மாவட்டத்துக்கு புதுசாக ஒரு எஸ்பி வந்திருக்காரு. அந்த எஸ்பி என்ன பண்ணியிருந்திருக்காருன்னா அவருடைய கண்ட்ரோலில் வரக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது கேஸ் வந்து அன்சால்வ்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி லிஸ்டெல்லாம் எடுத்து பார்த்துருக்காரு. அப்படி எடுத்து பார்த்ததில் இந்த டாக்டருடைய கேஸை பற்றி அவர் படித்து பார்த்துட்டு இந்த கேஸில் சில லீட்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இதை ரீஓப்பன் பண்ணால் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு நம்ப ஆரம்பிக்கிறாரு. இதன் காரணமாக இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றாரு. ஒரு எஸ்பி, ஒரு இன்ஸ்பெக்டர் மற்றும் இந்த வழக்கை விசாரணை பண்ண கோட்வாலி போலீஸ் ஸ்டேஷன் ஆபீசர் அப்படின்னு இவர்களுடைய தலைமையில ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணி இவங்க கூட சைபர் கிரைம்ல வேலை பார்க்குற 2 ஆபீசருமே சேர்த்து விட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே இந்த கேஸை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் டிசம்பர் மாதம் 2024 இந்த வழக்கை பத்தி யாராவது துப்பு கொடுத்தா 10,000 ரூபாய் சன்மானம் தரும் அப்படின்ற மாதிரி போலீஸ் சைட்ல இருந்து கூட அறிவிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஜி பிப்ரவரி மாதத்துல 30,000 ரூபாய் அறிவிச்சிருந்திருக்காரு. ஆனாலுமே போலீஸ் ஆபீசருக்கு அதுல பெருசா எதுவுமே உதவி பண்ற மாதிரி அமையவே இல்லை. இப்போ இந்த ஸ்பெஷல் டீம் இந்த வழக்கை ஃபுல்லா படிச்சு முடிச்சதுக்கு பிறகு இந்த வழக்குடைய விசாரணையை ஆரம்பத்துல இருந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் அந்த வீட்டுக்கு போயிட்டு கிரைம் சீன் போட்டோஸ்ல எந்த மாதிரி அவங்க இறந்து கிடக்குறாங்களோ அந்த மாதிரி டம்மி பொம்மையெல்லாம் போட்டு அந்த கிரைம் சீனை ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறாங்க. எப்படி வந்து கில்லர் ஒருவேளை இப்படி பண்ணியிருப்பானோ அப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி சில அனுமானமான விஷயங்களை நினைச்சு பார்த்து கற்பனை பண்ணி அந்த கிரைம் சீனை ரீக்ரியேஷன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாகணும். வீட்டோடைய டோரோ வீட்டோடைய விண்டோவோ வீட்டில் விலை மதிப்பு இருக்கிற பொருட்கள் அப்படின்னு எதுவுமே உடைக்கப்படலை, காணாம போகலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற யாரோ எனிமி இருக்காங்க, அந்த எனிமியை தான் இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணி விசாரணைகளில் வேகமாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்திருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வச்சுங்களேன். அதை போய் இப்போ விசாரிக்கணும்னா சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே அந்த கேஸ் வந்து இப்போ ஞாபகம் இருக்கணும், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். அது எல்லாருடைய மெமரியிலுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஆச்சரியம்தான். சில பேர் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத மேலோட்டமாக மட்டும்தான் ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமே தவிர ரொம்பவே டீப்பாக யாராலுமே சொல்ல முடியாது. போலீஸுக்குமே இது ஒரு பெரிய டஃப்பான ஜாப் அப்படிங்கிறதுமே நல்லா தெரியும். இருந்தாலுமே அவங்களுடைய மெனக்கடலை விடவே இல்லை. அந்த மெனக்கடல் ஏதாவது பலன் கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல இறங்கி இந்த ஆபீசர்லாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சம்பவம் நடந்த அந்த டாக்டருடைய வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப வருஷமா யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இந்த டாக்டருடைய வீட்டில் அந்த கிரைம் நடந்தப்போ யாரெல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கள பத்தின டீட்டெயில், இப்போ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அன்னைக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற முதற்கொண்டு அதை ஒரு டீம் விசாரிக்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த 2 டாக்டருடைய மொபைல் போனுமே கிரைம் சீன்ல இருந்து காணாம போயிருக்கு. அவங்களுடைய அந்த 2 மொபைலும் எங்க
எங்க போனுச்சு, கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக சைபர் கிரைம் போலீஸ் ஆபீசர் கிட்ட ஒரு வேலையை கொடுத்திருக்காங்க. இப்படி எல்லாருமே ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு வரும்போது சந்தேக லிஸ்ட்டை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்டாஃபை சந்தேகப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் யாரெல்லாம் வந்து இவங்க கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களோ அவங்க மேலேயுமே சந்தேகப்பட்டிருக்காங்க. இதை தவிர இறந்து போன அந்த டாக்டர்ஸ் உடைய ரிலேட்டிவ்ஸ், அவங்களுடைய மகன் மற்றும் மகள் மேலையும், இன்னொரு பக்கம் அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்த வேலைக்காரி, டிரைவர் அப்படின்னும், இதை தவிர பக்கத்து வீட்டுக்காரர், அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆளு அப்படின்னு பல பேரை சந்தேக லிஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த விசாரணைகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருந்த நேரத்தில் தான் சைபர் கிரைம்ல இருந்து ஒரு முக்கிய ரிப்போர்ட்டா என்ன வந்திருக்குன்னா, இறந்து போன அந்த கணேஷ் மற்றும் உஷாவுடைய மொபைல் போன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுவும் அடுத்த நாளான ஏப்ரல் 4, 2017 அதிகாலை 5:30 மணிக்கு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா, அந்த மொபைல் போன் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சோ அங்க போய் பார்க்கும்போது பல கடைகள்லாம் இருக்கு. அங்க உள்ள கடைகள்ல எது ரொம்ப வருஷமா இருக்கு, யாரு ரொம்ப வருஷமா இந்த கடையில வேலை பார்க்கறாங்க அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சுட்டு ஒரு டீ கடையை நோக்கி போறாங்க. அது கூடவே அந்த டீ கடையில ஒரு வயதான நபர் நீண்ட நாட்களா கிளீனிங் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட போலீஸ் ஆபீசர் மெல்லமா பேச்சு கொடுத்து, 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 டாக்டர் இறந்து போனாங்களே, இவங்களை பத்தி ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு சார், அவங்க இறந்து போன நியூஸ் கூட இந்த ஏரியாவில் ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுச்சு, என்னால மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்போ போலீஸ் ஆபீசர், நீங்க அன்னைக்கு ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி, அதாவது இந்த டாக்டர்ஸ் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற செய்தியை கேட்கும்போது சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயத்தை நோட் பண்ணீங்களா, அதுவும் அதிகாலை நேரத்தில் 5:30 மணி நேரத்தில் ஏதாவது நோட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காங்க. அப்படி கேட்கும்போது தான் அவர் யதார்த்தமா என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த செய்தி வெளிவரத்துக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி தான் ஏப்ரல் 4, 2017 அன்னைக்கு விடியற் காலை 5:30 மணி நேரத்தில் ஒரு 27 இருந்து 30 வயசு இருக்கிற ஒரு ஆள் எங்க டீ கடைக்கு வந்தான். டீ கடைக்கு வந்து ஏதோ பல நாள் பட்டினி கிடந்தவன் மாதிரி இங்க இருக்கிற சில பிஸ்கட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு 3 நாள் டீ வாங்கி குடிச்சான், அது எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாதாரணமா ஒரு ஆள் ஒரு டீ மட்டும் வாங்கி குடிச்சிருந்தா அந்த பெரியவர் அதை நோட் பண்ணிருக்க மாட்டாரு. அந்த மர்ம மனிதன் 3 நாள் டீ வாங்கி குடிச்சதுனால அன்னைக்கு அவர் வந்து நல்லா நோட் பண்ணி இருந்திருக்காரு. அதே நேரம் அந்த இடத்துல துர்க் அப்படின்ற பகுதிக்கு போகக்கூடிய பஸ் ஒன்று நின்றுகிட்டு இருக்கு. அந்த பஸ்ல தான் இவன் போய் ஏறி உட்கார்ந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லி இருந்திருக்காரு. இந்த விசாரணைகள் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும்போது தான் சைமன்டைனியஸா அப்படியே ஒத்து போற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தடயத்தை சைபர் கிரைம் போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிக்கிறாங்க. அன்னைக்கு டீ கடைக்கு விசாரணை பண்ண போகும்போது கூட போலீஸ் ஆஃபீஸருக்கு நம்பிக்கைலாம் கிடையாது. சும்மா ஜஸ்ட் ஒரு விசாரணை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு மெனக்கெட்டு போனதுனால தான் ஒரு முக்கியமான ஒரு தடயத்தையே அந்த பெரியவர் சொல்லியிருந்திருக்காரு. அந்த டீ கடையில் வேலை பார்க்குற அந்த பெரியவர் சொல்லியிருந்திருக்காரு. அவர் சொன்ன அந்த டீட்டெயிலும் சைபர் கிரைமுக்கு கிடைச்ச அந்த டீட்டெயிலும் பக்காவாக ஒத்து போயிருந்திருக்கு. அது என்னன்னா, இங்கே போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சந்தேக லிஸ்ட் ரெடி பண்ணியிருந்தாங்கல்ல, அப்படி ரெடி பண்ணதில் யாருடைய மொபைல் ஃபோன் இந்த கணேஷ் மற்றும் உஷாவுடைய மொபைல் ஃபோன் கூட ட்ராவல் ஆகிருக்கு, அவங்களுடைய டவர் லொகேஷனில் ட்ராவல் ஆயிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணியிருக்காங்க. அப்படி செக் பண்ணதில் தான் அந்த வீட்டில் வேலை பார்த்த டிரைவரான ஒருத்தனுடைய மொபைல் ஃபோன் மட்டும் இது எல்லாத்துக்கூடையுமே மேட்ச் ஆகி இருந்திருக்கு. முக்கியமாக இந்த 2 பேருடைய மொபைல் ஃபோன் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுச்சோ அதே இடத்துல தான் இவனுடைய ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணி வாக்கில் துர்க் அப்படின்ற பகுதியில் சுவிட்ச் ஆன் பண்ணப்பட்டிருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பெரியவர் சொன்னதை வச்சு பார்க்கும்போது துர்க் அப்படின்ற பஸ்ஸில் ஏறி தான் அந்த மர்ம மனிதன் உட்காந்துருக்கான். இன்னொரு பக்கம் அந்த சைபர் கிரைம் போலீஸ் ஆஃபீஸர் துர்க் அப்படின்ற பகுதியில் தான் அந்த டிரைவருடைய மொபைல் போன் ஆன் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ அந்த டிரைவர் மேல சந்தேகப்பட்டு டைரக்டா அவனை தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவனை தூக்கி விசாரணை பண்ணும்போது தான் தனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீங்க தேவையில்லாம என் மேல சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஆனா இந்த விஷயம் 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுனால இவங்கிட்ட இருந்து எப்படி உண்மையை வர வைக்கிறது அப்படிங்கிறது தான் போலீஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிற ஒரு பெரிய டாஸ்கா இருந்துச்சு. ஏன்னா இவன் மேல டைரக்டான எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸோ எந்த ஒரு ஐ விட்னஸோ கிடையாது. டைரக்டா இவன் மேல எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம இவன் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் கோர்ட்ல நிக்காதுங்கிறதும் போலீஸ் ஆபீசருக்கு தெரியும். இதனால இவனுக்கு வந்து பிரெயின் மேப்பிங், நார்கோ டெஸ்ட், லைட் டிடெக்டர் டெஸ்ட், அதாவது உண்மை கண்டறியும் சோதனை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசருக்குள்ளேயே பிளான் பண்றாங்க. ஆனா இந்த ப்ராசஸ்லாம் நடக்கணும்னா கோர்ட்ல முதல்ல பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸே இருக்கு. இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் இவனை கோர்ட்ல ஆஜர் பண்ணி பர்மிஷன்லாம் வாங்கி போலீஸ் ஆபீசர் தொடர்ந்து 14 மணி நேரம் கிட்ட அவனுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து ஒரே இடத்துல உட்கார வச்சு 14 மணி நேரம் கிட்ட மாற்றி மாற்றி கொஸ்டின் கேட்க அவனால் பதிலே சொல்ல முடியாமல் இறுதியாக நான் தான் அந்த 2 பேரையும் கொலை பண்ண அப்படின்ற ஒரு உண்மையை அந்த ஆஃபீஸர்கிட்ட கன்ஃபெஷனை கொடுக்குறான்.
ஆரம்பத்துல விசாரணை பண்ணும்போது மிஸ்லீட் பண்ண தான் பார்த்துருந்துருக்கான். ஆனா அவங்க கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்க அவனால பதிலே சொல்ல முடியாம உடஞ்சி போய் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் உண்மையை எல்லாத்தையுமே கக்கி இருந்திருக்கான். இறந்து போன இந்த கணேஷ் மற்றும் உஷா அப்படின்ற தம்பதியினர் இந்த ராம்நகரில் தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த கணேஷ் கிட்ட தான் இவன் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி அந்த நேரத்தில் டிரைவராக வேலை பார்த்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கணேஷுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக சில நீட்ஸ் இருந்ததுனால இந்த டிரைவரான சத்யபிரகாஷ் சாகு அப்படின்ற இவன் கிட்ட 1,80,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்திருக்காரு. அந்த கடனை திருப்பி கொடுக்காம நீண்ட நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் தான் இவர்கள் 2 பேரும் கொலை செய்யப்படுவதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த சத்யபிரகாஷுக்கு ஆகாத ஒருத்தன் வந்து அவன் மேல ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்கான். அந்த கம்ப்ளைண்ட் ரிலேட்டடாகவும் அவனுக்குமே கொஞ்சம் பணம் தேவைப்பட்டதுனால இந்த கணேஷ் கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏப்ரல் 3, 2017 அன்னைக்கு இந்த கணேஷோடைய வீட்டுக்கு இந்த டிரைவர் வந்திருக்கான். எப்போதுமே இந்த கணேஷ் வீட்டில் 10:30 இருந்து 11 மணிக்கு தான் தூங்குவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த டிரைவர் அன்றைய தினம் அந்த வீட்டுக்கு போயிட்டு டோர் பெல்ல தட்டி இருந்திருக்கான். அப்போ டாக்டர் கணேஷ் தான் அந்த வீட்டை திறந்து இவனை உள்ள வான்னு கூப்பிட்டு இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த கணவன் மனைவி 2 பேருக்குள்ளுமே பயங்கரமான ஆர்குமெண்ட்லாம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் இந்த டிரைவரான சத்யபிரகாஷ் அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த சில வினாடிகள்லயே கணேஷுக்கு தன்னுடைய மனைவி ரூம்ல இருந்து ஏதோ சொல்ற விஷயம் ட்ரிகர் ஆனதுனால பயங்கர கோபமாகி அந்த வீட்டோடைய டோர் வந்து க்ளோஸ் ஆகாம இருக்கிறதுக்காக ஒரு கல் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அந்த கல்லை எடுத்து இந்த டிரைவரான சத்யபிரகாஷ் சாகு முன்னாடியே தன்னுடைய மனைவியோடைய தலையில கொடூரமான முறையில அந்த கணேஷ் கண்ணா பின்னான அந்த கல்லை வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. வலி தாங்க முடியாம அந்த அம்மா கத்தி கதறி துடிக்க அதே இடத்துல இறந்து போறாங்க. இதை எல்லாத்தையுமே இந்த டிரைவரான சத்யபிரகாஷ் கண்ணால பார்த்து இருந்திருக்கான். இப்போ இவனுடைய மனசுல என்ன தோணுதுன்னா அடுத்து தன்னை தான் டார்கெட் பண்ணுவாரோ, ஏன்னா நான் ஒரு ஐ விட்னஸா இப்ப மாறிட்டா அதனால கண்டிப்பா என்ன டார்கெட் பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு குழப்பமும் பயமும் தான் அந்த நேரத்தில் சத்யபிரகாஷோடைய மைண்ட்ல ஓடுது. அவன் நினைச்ச மாதிரியே கொஞ்ச நேரத்தில் கணேஷ் அதே கல்லை தூக்கிக்கிட்டு இந்த சத்யபிரகாஷ் கிட்ட வரும்போது இவன் பதட்டத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த கணேஷா அப்படியே தள்ளி விட்டுறான். தள்ளி விட்டதுல அவர் டேபிள்ல போய் இடிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் மயக்கமாகி விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருக்கிற கல்லை எடுத்து கோபத்திலேயே அந்த கணேஷோடைய தலையில போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சு அந்த உஷாவை எப்படி கொலை பண்ணானோ அதே மாதிரி இவனுமே கொலை பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் ஒருவேளை ஜெயிலுக்கு போய் நம்முடைய லைஃப் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுமோ, நம்ம போலீஸ் கிட்டையும் மாட்டிக்காம இருக்கணும், எப்படியும் நம்மள போலீஸ் பிடிக்க வாய்ப்பு இருக்கு, அதனால ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இரவு முழுக்க அந்த 2 சடலங்கள் கூடயே தான் உட்காந்து யோசிச்சு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டோடைய டிவி, ஏசி, ஃபேன் முதற்கொண்டு எல்லாத்தையுமே ஆன் பண்ணி விட்டு இந்த 2 பேருடைய சடலத்தையும் மெல்லமா இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டை பக்காவா கிளீன் பண்ணி இருந்திருக்கான். அதன் பிறகு கணேஷ் மற்றும் உஷாவுடைய 2 மொபைலை மட்டும் எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் காலை 5 மணிக்கெல்லாம் அந்த வீட்டில் இருந்து எஸ்கேப் ஆகி பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போயிருந்திருக்கான். அங்கே 3 நாள் டீயை பசியில் குடிச்சிருந்திருக்கான். ஏன்னா நைட்டு அவன் சாப்பிடாததுனால அங்கே இருக்கிற பன்னு பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு 3 நாள் டீ வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த துர்க் பகுதிக்கு போகக்கூடிய அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கான். அந்த நேரத்தில் தான் கணேஷ் மற்றும் உஷாவுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அந்த துர்க் பகுதிக்கு போனதுக்கு பிறகு 1900 ரூபாய்க்கு இந்த 2 ஃபோனையுமே வித்துட்டு தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இவன் அடுத்த நாள் ஏப்ரல் 5ஆம் தேதி என்ன நினைச்சிருக்கானா, இந்த 2 பேரும் இறந்து போயிட்டாங்க, இவங்களுடைய செய்தி எப்படி நியூஸ் பேப்பர்ல வரும்னு பார்த்திருக்கான். ஆனா எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் இந்த செய்தி வராததுனால இவன் மறுபடியுமே இந்த டாக்டருடைய வீட்டுக்கு வந்து பார்த்து இருந்திருக்கான். அதுக்கப்புறம் யாரும் இன்னும் நோட்டீஸ் பண்ணல போல அப்படின்னு நினைச்சு இவன் மறுபடியுமே கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கான். அதன் பிறகுதான் ஏப்ரல் 6ஆம் தேதி போலீஸ் ஆபீசர் வந்து இந்த வீட்டை பார்த்திருக்காங்க. மீடியாவில் இந்த செய்தி வைரலா பரவ ஆரம்பிச்சதுக்கு பிறகு கண்டிப்பா போலீஸ் வந்து தன்னை கொஸ்டின் கேட்பாங்க. இதனால நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாபநாசம் படத்தில் அவங்க எப்படி எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இவனுமே வீட்டுக்குள்ளேயே இருந்து ப்ரிப்பேர் பண்ணி முதற்கட்டமாக 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனை விசாரணை பண்ணப்போ கூட எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் இவனை 8 வருஷம் கழிச்சு போலீஸ் அதிகாரிகள் பிடிச்சிருந்திருக்காங்க. பட் அவன்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் நீ எந்த தைரியத்தில் 8 வருஷம் இப்படி உலாவிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த கேஸை விசாரணை பண்ண ஆஃபீஸருக்கு அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி மேலே தான் சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா கடைசியாக அந்த வேலைக்காரி கூட தான் இந்த கணேஷ் சண்டை போட்டாரு, அதனால அந்த வேலைக்காரி தான் இவங்களை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இது எனக்கு சாதகமாக இருந்ததுனால
நான் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் வெளியில் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கடைசியில் இப்படி 8 வருஷம் கழிச்சு நான் போலீஸ் கிட்ட மாட்டுவேன் அப்படிங்கிறத கனவுல கூட நான் நினச்சி பார்க்கல அப்படின்னு வேதனையோட ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அவனை வந்து டைரெக்டாக அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு என்னென்னலாம் பண்ணானோ அதை எல்லாத்தையுமே ரீக்ரியேஷன் பண்ணியிருந்திருக்காங்க. அவனுக்கு நடந்த விஷயம் வந்து மறக்கவே முடியாது அப்படிங்கிறதுனால அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தி ஒவ்வொரு விஷயமா செஞ்சு காட்டியிருந்திருக்கான். கிரைம் சீன் ஃபோட்டோஸில் எந்த மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக எல்லாத்தையுமே அவன் பண்ணி காட்டியிருந்திருக்கான். எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆகியிருந்திருக்கு. இறுதியாக 8 வருஷம் கழிச்சு இவனை பிடிச்சதுக்கு பிறகு போலீஸ் ஆஃபீஸர் பிரஸ் மீட்டில் இது எல்லாத்தையுமே ஓப்பனாக சொல்லியிருந்திருக்காங்க. நிறைய பேர் இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ண எஸ்பிக்கும் இந்த வழக்கை விசாரணை பண்ண அந்த ஸ்பெஷல் டீமுக்கும் தேங்க்ஸ்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. இந்த கேஸ் எல்லாம் படித்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையிலே இவன் சொன்ன மாதிரி கணேசை மட்டும்தான் இவன் கொலை பண்ணானா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியை எழுப்புது. வேணுமுனே இவன் குற்றத்தில் இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக உஷாவை வந்து கணேஷ் தான் கொலை பண்ணாரு, கணேசை நான் தான் கொலை பண்ண அப்படின்ற மாதிரி இவன் மழுப்புறானோ அப்படின்ற மாதிரி கூட சில புரளிகள்லாம் இன்டர்நெட்டில் பரவ ஆரம்பிக்குது. அதே நேரம் இந்த கணேஷ் வந்து 1,80,000 பணம் கொடுக்காததுனால தான் இந்த 2 பேருமே கோபத்தில் போயிட்டு அன்னைக்கு இவன் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி கூட குற்றச்சாட்டுகள் எழ ஆரம்பிக்குது. ஆனால் பிரெயின் மேப்பிங் டெஸ்ட்லையும் நார்கோ டெஸ்ட்லையும் சொன்னபடி தான் எல்லாமே பொய் சொல்லாம நடந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்ததுனால போலீஸ் ஆபீசர் இவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை இப்போதைக்கு நம்பி இருக்காங்க. இறுதியா இவனுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம எதிர்காலத்தில் பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய குற்ற சம்பவத்தில் ஈடுபடுத்துது அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த மருத்துவ தம்பதியினர்கள் மூலியமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஆபத்து எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம், நம்மளை தவறு செய்ய வைக்கிற அந்த சுச்சுவேஷன் எந்த ரூபத்தில் வேணா வரலாம் அப்படிங்கிறத இந்த டிரைவரான சத்யபிரகாஷோடைய நேரத்தை பார்த்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை சத்யபிரகாஷ் சொல்கிறது உண்மைன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கான தண்டனை கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம். நீங்கள் இந்த சத்யபிரகாஷ் பற்றியும் இந்த டாக்டர்ஸ் 2 பேரை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.